2004ஆம் ஆண்டு கும்பகோணம் ஒரு பள்ளிக்கூடம் எரிந்தது. பல மாணவர்கள், பள்ளி குழந்தைகள் உயிரிழந்தார்கள். அப்போ எங்கள் கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். மடியில் வைத்து மகிழ்ந்த குழந்தைகளை இழந்தோமே, இது ஒரு எழுகை மணி, வேக்கப் கால், இதுக்கப்புறம் இப்படி நடக்கக்கூடாது. 2004 நடக்குது. 22 வருஷம் கழிச்சு இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் இருக்க திருத்தணி பகுதியில ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு சுவரிந்து முடிந்து ஒரு குழந்தை இறந்து விட்டான். நிர்வாகம் ஏன் இவ்வளவு சீர்கேடாக இருக்கிறது என்ற கேள்வி, அந்த கேள்வியுடைய மக்கள் பதிலாக தமிழக வெற்றி கழகத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள். இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்தா இல்ல நீங்க வெற்றி பெற்றா அந்த விஷயத்தை எப்படி தடுப்பீங்க? மக்கள் ஏன் உங்களுக்கு ஓட்டு போடணும்? அந்த விஷயத்தை எப்படி தடுப்பீங்க? பதில் சொல்றேன் சார். அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்துருச்சு. ஒரு ஆண்டுமே ஒரு பள்ளிக்கூடத்துல கட்டுமானங்கள் சரியா இருக்கான்னு ஸ்ட்ரக்சரல் ஆடிட் பண்ணணும். இந்த விவகாரத்துல அது பண்ணாங்களான்னு எங்கள் சட்டமன்ற உறுப்பினர், இந்த மக்கள் தேர்ந்தெடுத்து அனுப்பிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கேள்வி எழுப்பினாரா? ஒரு ஆண்டுமே அரசு பள்ளிக்கூடங்கள் பாதுகாப்பு அறிக்கைன்னு வெளியிடணும். அதை வெளியிட்டாங்களா? யார் மேல தப்பு செஞ்சாங்க, அப்படி தப்பு நடக்கப்பட்டதுன்றத சட்டமன்ற உறுப்பினர் கண்காணிச்சு மாவட்ட ஆட்சியரிடம் புகாரா எழுப்பினாரா? இதை எப்படி தமிழக வெற்றி கழகம் சரி செய்யும் என்றால், எந்த திட்டத்திற்கு முதன்மை அளிக்க வேண்டும் என்று தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியும். இங்க முடிச்சிடறேன் சார். இங்க கார் ரேஸுக்கு முக்கியத்துவம் தரணுமா, இல்ல பெருசா பார்க் கட்டத்துக்கு முக்கியத்துவம் தரணுமா, இல்ல அரசு பள்ளியில ஒரு அடித்தட்டு குடும்பத்திலிருந்து வர ஒரு குழந்தைக்கு சரியான கட்டுமானம் இருக்கிறதுக்கு முக்கியத்துவம் தரணுமான்னு தமிழக வெற்றி கழகத்திற்கு தெரியும்.